பாட்டாளி மக்கள் கட்சியின் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் வழக்கறிஞர் கே பாலு அவர்கள் நம்மளோட இருக்காங்க. பேசலாம் சார். வணக்கம். வணக்கங்க. உங்களுடைய உணவு இடைவேளையில் எங்களுக்கும் பேசுறது கொஞ்சம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. எப்படி போயிட்டு இருக்கு சார் தேர்தல் களம்? ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது என்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்ததுலேருந்து ஆல்மோஸ்ட்டு நான் வந்து எல்லா ஏரியாவும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சாதாரணமாக இல்லை. நான் வந்து பிரச்சாரம்னா போயிட்டு ஓட்டு போடுங்க, நான் வந்து வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி இல்லாமல் நான் வந்து ரொம்ப கலோக்கியலாக மக்கள்கிட்ட போய் உங்களுக்கு என்ன பண்ணணும், இங்கே என்ன பிரச்சனை, நான் ஒரு எம்எல்ஏ ஆனால் நீங்கள் என்னட்டு என்ன எதிர்பார்க்குறீங்க, அப்படி தான் நான் பேசுவேன். அப்புறம் அவங்கள்ட்ட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டு, அது இல்லாமல் நான் கேண்டிடேட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபீல்டு சர்வே பண்ணோம். எங்கள் டீம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, வெல்விஷர்ஸ் மூலமாக ஒரு டீம் சர்வே, இந்த தொகுதியவே கம்ப்ளீட்டாக ஒரு சர்வே பண்ணோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட்லாம் இருக்குது. ஓகே. இதுவரையில் திருப்பூர் தொகுதியை பற்றி இந்த பார்வையில் பார்க்காத விஷயத்தெல்லாம் நான் வந்து இப்போது வாக்காளர்கள்ட்ட பேசுகிறேன். ஆச்சரியமாக இருக்கு, எங்களுக்கே நாங்களே யோசிக்கலையே அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்க்குறேன். இங்கே வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான தொகுதி. இந்த தொகுதி இது ஹர்பனாகவும் எடுத்துக்க முடியாது, செமி ஹர்பனாகவும் எடுத்துக்க முடியாது, கம்ப்ளீட் ரூரலாகவும் எடுத்துக்க, எல்லாமே இருக்குது இதில். ஓகே. நீங்கள் டீப் ரூரல் வந்து திருக்கழுக்குன்றம் அந்த மாதிரி பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அர்பன் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நாவலூர், கேளம்பாக்கம்லாம் ரொம்ப இருக்கும். ஓகே. மகாபலிபுரம் பார்த்தீங்கன்னா டூரிசமாக இருக்கும். கல்பாக்கம் போனீங்கன்னா அது அட்டாமிக் அணு இது இருக்குது, அதோட எம்ப்ளாயீஸ் அவங்க இருப்பாங்க. ஜப்பான் சிட்டி போனீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இருக்கும். ஓகே. இப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள். அப்படியே கோஸ்டல் ஏரியா போனீங்கன்னா ஃபிஷரிஸாக இருப்பாங்க. ஆமாம், ஒரு டைவர்சிஃபைடு கான்ஸ்டிட்யூன்சி. ரொம்ப ரொம்ப அதாவது நான் இதை சொல்கிறேன், தமிழ்நாட்டிலேயே இப்படி ஒரு பன்முகைத்தன்மை கொண்ட தொகுதி என்பது வேறு எந்த தொகுதியும் கிடையாது. ஒன்லி கான்ஸ்டிட்யூன்சி இந்த இது வந்து நம்ம சங்க இலக்கியத்தில் சொல்லுவாங்கள்ல, ஐவகை நிலங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அந்த ஐவகை நிலங்களும் இதில் இருக்குது. ஓகே. ஐவகை நிலங்கள் கொண்ட தொகுதி வேறு எந்த தொகுதியுமே இருக்காது. கடல் சார்ந்த பகுதி இருக்குது, மலை சார்ந்த பகுதி இருக்குது, வனம் சார்ந்த பகுதி இருக்குது, வயல் சார்ந்த பகுதி இருக்குது, மணல் பகுதி இருக்குது, குடியிருப்பு பகுதி இருக்குது, இண்டஸ்ட்ரி இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இது. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, இந்த தொகுதிக்காகவே ஒரு தொகுதி தேர்தல் அறிக்கை அப்படின்னே ஒரு கான்ஸ்டிட்யூன்சி மேனிஃபெஸ்டோ ஒன்று வந்து ப்ரிப்பேர் பண்ணி, அதை இங்கே இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் கூடிய முக்கியமான ஒரு விஐபிஎஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரையுமே அழைத்து, அது பொலிட்டிக்கலாக இல்லை, அது ஒரு எம்பவர்மெண்ட் ஆஸ்பெக்டில், ஒரு ப்ராக்ரெசிவ் ஆஸ்பெக்டில் அதை வந்து நம்ம வந்து பண்ணணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது சார். நான் வந்து நாவலூரில் பல அடுக்கு மாளிகை வந்து, நீங்கள் ஈரானிந்தல் இருக்குது, ஒலிம்பியா இருக்குது, இந்த மாதிரி நிறைய மல்டி ஸ்டோர் ரெசிடென்ஷியல் ஃப்ளாட்ஸ் இருக்குது. அவங்கெல்லாம் ரொம்ப வெல் சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். பட் தே ஆர் ஃபேஸிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம் டே டு டே பேஸில். தண்ணி மொத்தமும் அந்த 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 ஃப்ளாட்ஸ் மொத்தத்துக்குமே தண்ணி காசு கொடுத்து வாங்குறாங்க. 100 லாரி 50 லாரின்னு போயிட்டுருக்கு. நீங்கள் அந்த பக்கம் விவசாயம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா முழுக்க விவசாயத்தை பண்ணுறாங்க. தஞ்சைக்கு அடுத்தபடியாக ஒரு ஃபெர்டைல்டு டெல்டானாக்கா என்ன கேட்டிங்கன்னா திருக்கழுக்குன்றம் ஏரியாவை சொல்லுவாங்க. ஓகே சார். மிகப்பெரிய நெல் விளையுது. நெல் விளைஞ்சி அதை அரசாங்கத்திட்ட கொடுக்குறதுல ஏகப்பட்ட குளறுபடிகள். முறையான நெல் கொள்முதல் கிடங்கு கிடையாது. அதே மாதிரி கொடுக்கறதுல இடைத்தரகர்கள் 50 ரூபா 60 ரூபா மூட்டைக்குன்னு வாங்குறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் அங்கே இருக்குது. எவ்வளவு டெவலப் ஆகிருக்கு, பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குது, பெரிய ஃப்ளாட்ஸ் இருக்குது, ரொம்ப வெல் சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் ஒரு பக்கம் வாழ்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சாதாரண கூலி வேலை, 2 மாடு, ஒரு 4 ஆடு தான் வாழ்க்கையை வந்து எளிமையான வாழ்க்கை. அது இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே சாக்கடை ஓடுது, ட்ரைனேஜ் கிடையாது. அவங்க அந்த மக்களுடைய பிரச்சனையில் இந்த தொகுதி பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க இருக்காங்க. அதே மாதிரி வந்து பழங்குடியினர்கள், குறவர்கள் சமுதாயம் இங்கே கொஞ்சம் பல இடங்களில் இருக்காங்க. மீனவர்கள் இந்த பக்கம் இருக்காங்க, வன்னியர்கள் இருக்காங்க, முதலியார், யாதவர்கள் அதிகமாக இருக்காங்க. இப்படி ஒரு சமூகமாக நான் எடுத்து பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ இருந்தவங்க அவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதே டவுன் ட்ராடன் பீப்புளுக்கு. எனக்கு ஒரு பெரிய வருத்தம்,
இந்த தொகுதியில் ஒரு டவுன் பீப்புளை அவங்க அட்ரஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டில் 1.5 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டை கிராஸ் பண்ணி ஒரு ஊர் போகிறோம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பட்டியல் சமூகம். ஆனால் ப்ராப்பர் ரோடு கிடையாது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது, வாட்டர் கிடையாது. ஒரு நாள் கூட அந்த மக்களை போய் பார்த்து உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லு. அப்போது பாலிட்டிக்ஸ் என்ன பாலிட்டிக்ஸ்? இப்போ நம்ம வந்து ஒரு யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறோமோ அந்த பீப்புளுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு வெல்ஃபேர் மெஷரையோ அவங்களுடைய அடிப்படை தேவைகள். சார், இந்த தொகுதியை பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததில் சொல்கிறேன், நான் போகிற இடங்கள்லாம் சொல்கிறாங்க, எனக்கு 100 நாள் வேலைக்கு வாங்கி கொடுங்க, ஏரி வேலை என்னாச்சு, இதுதான் அவங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவை இல்லை அப்படிங்கிற நினைக்கிறப்ப அதை சொல்கிறாங்க. அப்புறம் பட்டா இல்லாத பிரச்சனை இந்த தொகுதியில் தலைவிரிச்சு ஆடுது. பல கோயில் நிலங்கள்லாம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் சார் வீட்டில் கரண்ட் இல்லாமல் இருக்காங்க சார். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் அவங்களுக்கு தர மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்குன்னு சொந்த நிலம் இல்லை. அவங்க வந்து இந்த மாதிரி கோயில் நிலங்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்போது எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து நீ வந்து ப்ராப்பர் உன்ட்ட ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தர மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியான ரொம்ப வித்தியாசமான ரொம்ப முக்கியமாக இதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் அதிகமாக இருக்குது. இன்னொன்று குறிப்பாக இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்ஸ்டிடுவன்சி இது. ஆமாம், அதாவது ஸ்பிரிச்சுவல்னு எடுத்துட்டிங்கன்னா, ஆன்மீகம்னு எடுத்துட்டிங்கன்னா தஞ்சையை சொல்லுவோம், அல்லது கும்பகோணத்தை சொல்லுவோம், அல்லது இது மாதிரி நான் அதில் வந்து சொல்ல. பட் இங்கே என்ன விஷயம்னா, இந்த தொகுதியில் திருப்போரூர் முருகன் ஆலயம், பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயம், பிரபாகரன் திருமணம் செஞ்ச இடம், நமது நாங்கள்லாம் தலைவராக போற்றக்கூடிய அவர் பண்ண இடம். அதே மாதிரி உலகம் முழுவதும் முருகக் கடவுள்கள் பக்தர்கள் இங்கே வந்து போகிறாங்க. அவங்களுக்கு தேவையான குறைந்தபட்சம் வசதிகளை நம்ம வந்து ஏற்படுத்தி தரணும். திருக்கழுக்குன்றத்தில் இருந்த விருதகிரீஸ்வரர் கோயில், மலைக்கோயில், திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய அளவில் கிரிவலம் போகிற ஊராக அது இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்து ஆன்மீகத்தில் அவ்வளோ ரொம்ப ஈடுபாடு நெருக்கம் இல்லைன்னாலும் நம்ம ஒரு வேட்பாளராக இருக்கும்போது உடனே கோயிலுக்கு தான் அழைச்சிட்டு போவாங்க. அப்புறம் அது விஷயங்கள்லாம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலான ரோடு. அந்த 4.5 கிலோமீட்டர் அது ஒரு சுற்றுவட்டம். லைட் இல்லை, அங்கங்கே வாட்டர் ஃபெசிலிட்டிஸு, ஒரு குடி தண்ணீர் அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு வசதிகள், ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் ட்ராக், வாக்கிங் ட்ராக்கு, நடந்து போகிறதுக்கான வழிமுறை எதுவுமே கிடையாது. விருதுகிரீஸ்வரர் மலை மேலே போகிறதுக்கு எந்த சாலை வசதி கிடையாது. இதுக்கு முன்னாடி ரோப் கார் அறிமுகப்படுத்துகிறதா கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை அப்படியே விட்டாங்க. இப்போது ரோப் காரை விட இப்போ திருப்பதியில் இருக்கிற மாதிரி மேலே போகிற மாதிரி சாலை வசதி ஏற்படுத்துவதும், மக்கள் போயிட்டு வர மாதிரி ரோப் கார் பண்ணுறதும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் வந்து நிச்சயமாக இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் நான் ஒரு 3-4 விஷயங்கள் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டியது. ஒரு குறிப்பாக எடுத்துட்டிங்கன்னா, நான் நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன். தொகுதி பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க. நான் நிறைய பேசுவேன். ஏன்னா எனக்கு என்னென்ன பேச வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். காணாத்தூர் ரெட்டிக்குப்பம் இருக்குது, சட்ரஸ் இங்கே இருக்கக்கூடிய கல்பாக்கம் இருக்குது, 40 கிலோமீட்டர் முழுக்க மீனவர் குப்பம். மீனவர் பகுதி அப்படியே இந்த கோஸ்டலில் இவ்வளோ பெரிய மீனவர் குப்பங்கள் நிறைந்த ஒரு தொகுதியாக இயற்கையாக இது கிடச்சிருக்கு. ஆனால் மீனவருடைய நிலைமை என்ன, அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப தப்பாக இருக்குது. இப்போ திமுக ஒரே ஒரு மீனவர் கூட சீட்டு கொடுக்கல. ஆனால் மீனவர்கள் எங்களுடைய நண்பர்கள், எங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கொடுக்கலன்னா கூட தேவையில்லை. பட் இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வீடு, அவங்க இருக்கக்கூடிய அவங்க லைஃப் ஸ்டைலு, இதெல்லாம் நான் பார்க்கும்போது உள்ளபடியே வருத்தமாக இருக்குது. அதாவது கடல் உணவுங்கிறது உலகத்தில் 1/3 பங்கு உணவை கடல் உணவாக மக்கள் எடுத்துக்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் கடல் உணவு ஒரு முக்கிய தேவையாக இருக்குது. அதை கடலில் போய் பிடிச்சி கொண்டு கொடுக்குறவங்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கடல் உணவு பண்ணுறாங்க. இன்றைக்கி 70 வயசு 80 வயசு மீனவர் இருக்காங்க. அவங்களோட பிள்ளைங்க, அவங்களோட பேர பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அவங்களும் போட்டு, வலை, மீன் அப்படி தான் இருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு வீட்டில் ஒரு வேலைக்கு போகிறவங்க இருக்கணும்ல. நிச்சயமாக சார். குறைஞ்சபட்சம் ஒரு வீட்டில் ஒரு மாத ஊதியம் வாங்குறவங்க இருக்கணும்ல. இல்லை, அவங்களும் மீன் பிடிக்க தான் போயிட்டுருக்காங்க. அதாவது இது
பாட்டாளி மக்கள் கட்சி சொல்கிற ஒரு விஷயம், மீனவர்களுக்கென்று தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும். இன்னைக்கு காலையில் வந்துட்டு போனாங்க காணாத்தூர்லேருந்து. எங்களுக்கு வந்து ஒன்றும் வேணாங்க, எங்களுக்கு வந்து இப்போ நல்ல படிப்பை கொடுங்க, நல்ல வேலையை கொடுங்க. அவங்க கேட்குறது அடிப்படை இதுதான். இது மீனவரோட பிரச்சனை. அவங்களுக்கு இந்த பகுதியில் நான் வந்து சொல்கிறேன், இப்போ வந்து மாமல்ல நீர்த்தட்டுன்னு ஒன்று, அது வந்து அந்த இடத்த மாற்றி அமைக்கிறதுக்கான முயற்சி பண்ணாங்க. அதை வந்து மீனவர்கள் எதிர்க்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியும் எதிர்க்குது. நான் அலோவ் பண்ண மாட்டேன். மீனவர்களுடைய நலன், சுற்றுச்சூழல், வலசை பறவைகள் போன்ற உலகத்திலேருந்து வரக்கூடிய பறவைகள்லாம் சேரக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல போய் இதை பண்ணுறதுங்கிறது அனுமதிக்க முடியாது. அதே மாதிரி தூண்டில் வளைவு, அந்த கல்கள்லாம் கொண்டு போய் பிடிச்சி தூண்டில் வளைவு வேணுங்கிறாங்க. ஆனால் அது வந்து பல இடங்களில் செய்யாமல் இருக்குது. அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இன்னும் 40 கிலோமீட்டர் கோஸ்டல் ஏரியா மீனவர்கள் போய் பிடிச்சிட்டு வராங்க. இப்போ சாதாரணமாக தங்கத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு அரசு விலை நிர்ணயிக்குது. கடல் உணவுக்கு என்ன விலை யார் நிர்ணயிக்கிறது? பிடிச்சிட்டு வர மீனவன் நிர்ணயிக்கிறதா விலையை? இடைத்தரகர்கள் தான் வாங்குறவங்க இடைத்தரகர்கள் நிர்ணயிக்கிறதா? அதனால் வந்து ஒரு கடல் உணவுகளுக்கு ஒரு ஒரு ரேட்டுங்கிறது ஒரு நம்ம ஃபிக்ஸ், எப்படி நெல்லுக்கு பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணணும். அதில் குறிப்பாக இந்த மாதிரி கோஸ்டல் ஏரியா உலகத்தின் பல நாட்டில் நடக்குது. இந்த கோஸ்டல் ஏரியாவில் ஒரு இன்டர்நேஷ்னல் சீ ஃபுட் மார்க்கெட் ஒன்று உருவாக்கணும். உலக கடல் உணவு சந்தை. அதில் டிரான்ஸ்போர்ட், அதாவது வேல்யூ ஆட் பண்ணுறது இருக்குது, மதிப்பு கூட்டுறது இருக்குது, ப்ராசஸ் பண்ணுறது இருக்குது, அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது, அதாவது அதனுடைய இதை வந்து பதப்படுத்தி மதிப்பு கூட்டி அதன் மூலமாக உலக நாடுகளுக்கும் மற்ற இடங்களுக்கும் அதை ஏற்றுமதி செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை நம்ம உருவாக்கணும். இங்கே மீனவர்கள் பெரிய அளவில் பயனடைவாங்க. அதனால் மீனவர்கள் வந்து இப்போ அவங்க போகிறாங்க, என்ன உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு ஒரு சமுதாய கூடம் வேணும், எங்களுக்கு வந்து மீன் வலை பின்னுறதுக்கான ஒரு கூடம் வேணும் அப்படின்றாங்க. இப்போது இந்த தொகுதிக்கு நான் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு வழக்கறிஞராக, உங்களுக்கே நிறைய தெரியும், நான் நிறைய பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டிருக்கேன். ஃபார்ச்சுனேட்லி இந்த தொகுதியில் நான் போட்ட கேஸில் நான் மறந்துட்டேன், இந்த மக்கள் மறக்கல. அவங்க அங்கேருந்து போகும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயரான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. நான் வந்து இதுக்கு போகிறேன், கோவளத்துக்கு போகிறேன். சார் இங்கே தான் சார் எங்கிற பெரிய ஹோட்டலு, அவங்கள்ட்ட பிரச்சனையாச்சு, நீங்கள் தான் எங்களுக்கு வந்து அந்த கேஸ் நடத்துனீங்க, ஒரு 450 குடும்பத்துக்கு மாதத்துக்கு 75 கிலோ அரிசி இப்பயும் தராங்க. ஓகே, நீங்கள் ஜானகிராமன் சொல்லிட்டு முன்னாள் அப்போ ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார், சொன்னார். எனக்கு உங்களுப்படியே அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா காணாத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 ஏக்கர் நிலம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து மீன் உலர்த்தும் இடமா ரெவென்யூ ரெக்கார்டில் அரசு புறம்போக்கு மீன் உலர்த்தும் இடம், அதை வந்து ஆக்கிரமிச்சிடறாங்க. அதுக்கு நான் ஒரு கேஸ் போட்டு அதை வந்து மீட்டு கொடுத்தேன். அதே மாதிரி வந்து நான் அதில் வந்து வடநெம்மேலியில் ஒரு பொது இடம், ஒரு 9.5 ஏக்கர். இப்படி ஒரு ஊராக நான் சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்கள் இதில் நடந்துச்சு. இப்போ இந்த மக்களை நான் பார்க்குறப்ப ஓஎம்ஆரில் இருக்கவங்களுக்கு தேவையான பிரச்சனைகள் வேறு இருக்குது. ஆமாம், இங்கே இருக்கக்கூடிய விவசாயம் செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கான பிரச்சனைகள். இப்போ ஜப்பான் சிட்டி எடுத்துங்க, 5000 பேர் வேலை செய்கிறாங்க. சிறுசேரி எடுத்துங்க, பல ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க. பக்கத்தில் எடுத்துங்க, வேலையே இல்லாமல் இருக்காங்க. அப்போது இந்த பகுதியை சார்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய நிறுவனங்களில் ஒரு 75 விழுக்காடு முன்னுரிமை தரப்படும் திமுக சொன்னாங்கல்ல, செய்யவே இல்லை. அது செஞ்சுருந்தால் இது ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு இதுவாக இருக்கும். இன்னொரு முக்கியமானது, சென்னையினுடைய புறநகர் பகுதிங்கிறதுனால நிலத்தோட மதிப்பு பல மடங்கு உயர்ந்துருச்சு. ஆனால் அறியாமையில் இருக்காங்க, இக்னோரன்ஸில் இருக்காங்க, அப்புறம் வந்து பாவர்ட்டியில் இருக்காங்க. இதை வச்சு பயன்படுத்திட்டு நில சுரண்டல் முதலைகள் இருக்கானுங்கள, அது வந்து லேண்ட் கிராப்பர்ஸ், அவங்க வந்து பெருமளவில் இந்த பகுதியில் கூடிய மக்களை வந்து நிலத்தை ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க. ஒரு ரேட் இருக்குது, அந்த ரேட்டை கொடுக்குறாங்க, வாங்குகிறாங்க, அவங்க டெவலப் பண்ணுறாங்க. அது அடுத்து எந்த மாதிரி பண்ணுறது, அது ஒரு பிரச்சனை இந்த பகுதியில் இருக்குது. நான் வந்து இந்த தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர். இதற்கு முன்பு இருந்தவர் விடுதலை சிறுத்தை இருந்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ அவரை மாற்றி வேறு ஒருத்தர் போட்டிருக்கிறதுனால ஒரு ஆன்டி இன்கம்பரன்சி இந்த பகுதியில் நல்லாவே இருக்குது. அதை வந்து நான் ஒரு வேட்பாளராக நான் வந்து அவங்கள பற்றி விமர்சனம் செய்கிறதுங்கிறது நல்லா இருக்காது. அது மக்கள் முடிவெடுக்கட்டும். நான் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு அப்பீல் என்ன வச்சுருக்கேன்னா, இந்த திருப்பூர் தொகுதியை நான் ஒரு எல்லா நிலைகளிலும் அவங்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேற்றின ஒரு தொகுதியாக நான் மாற்றுவேன். திருப்பூர் தொகுதியினுடைய பன்முகத்தன்மையை நான் வெளிச்சத்து கொண்டு வருவேன்.
ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் திருப்பூர் தொகுதியை பற்றி நான் பேசுவேன் என்பதை விட ஒட்டுமொத்த சட்டமன்றமே திருப்பூரை பற்றி பேசக்கூடிய அளவிற்கான தகவல்களை நான் வந்து அங்கே சொல்லுவேன். மகாபலிபுரத்தை ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் பெஸ்ட் டூரிசம் சென்டராக, அதை இன்டகிரேட்டட் டூரிசம் சென்டராக மாற்றணும். சீ ஃபுட் ஏரியா இருக்கக்கூடிய இவங்கள பண்ணணும். சிறுசேரி, கோவளம், கேளம்பாக்கம் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பண்ணணும். நாவலூரில் இருக்கவங்களுக்கு இதை செய்யணும். கோயிலுக்கு வரவங்களுக்கெல்லாம் அதை பண்ணணும். இப்படி நிறையா யோசனைகள் எல்லாம் இருக்குது. அதில் எனக்கு என்னென்னா ஒரு மகிழ்ச்சியானது என்னென்னா, நான் நேச்சுரலாக வேறு தொகுதி, என்னுடைய ஹோம் டவுன் தொகுதியில் இருந்தோம். கட்சி எனக்கு இந்த இதை சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசனைகள் எனக்குள்ளே இருந்துச்சு. அப்புறம் அன்புமணி ராமதாஸ் இல்லை நான் சொல்கிறேன் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து கட்சி சொன்னால் நம்ம ஒத்துக்கத்தான், அதனால் நான் அக்செப்ட் பண்ணிட்டு வந்தேன். பட் இங்கே வந்த பிறகு நான் பார்க்கும்போது என்னுடைய கூட்டணி கட்சிகள் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம், பாரிவேந்தர் இயக்கம், அப்புறம் ஏசி சமூகம், தமிழ் மாநில காங்கிரஸ், இவங்க எல்லாருமே ரொம்ப சோ கார்டியல், ஃப்ரெண்ட்லியாக. ஏன்னா நம்ம கேஸ் நடத்தியிருக்கோம், ஒரு மீடியாவில் இருக்கிறோம், நம்ம பண்ணுறங்கிறதுனால எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல குட் பாண்டேஜோட ஒரு அலைன் பார்ட்டி, ஒரு இயற்கையான கூட்டணி மாதிரி உங்களுக்கு எனக்கு தொகுதிக்கு. அதனால் நேற்று கூட தையூரில் போய் நான் வந்து பிரச்சாரம் பண்ணேன். அந்த பஞ்சாயத்து பொறுக்க அங்கே வந்து குமரவேல்னு சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர் ரொம்ப அற்புதமாக எல்லார்ட்டையும் அழைச்சிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் பேசி அவர் தொண்டையை போயிடுச்சு. என்னை பற்றி பேசுகிறாரு, நம்ம எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு, திமுக செய்யாத சொல்கிறாரு, அந்த தொகுதிக்கு தான் என்ன செய்யணும்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப வாஞ்சையாக எனக்காக பிரச்சாரம் பண்ணுறாங்க. அந்த அளவில் ஓடிட்டுருக்கு. பிரச்சாரத்தினுடைய முடிவு கட்டத்துக்கு நெருங்கியிருக்கோம். இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. நீங்கள் திமுக கூட்டணி ஏற்கனவே இருக்கிற எம்எல்ஏ பற்றியும் சொன்னீங்க. இப்போ ஒரு எக்ஸ் ஃபேக்டராக இருக்கிறது விஜய் தானே. அந்த இளைஞர்கள் ஓட்டு, அந்த இளைஞர்கள் வாக்கு உங்களுக்கு இந்த தொகுதியில் கிடைக்குதா? நீங்கள் கிரவுண்டில் போகும்போது? நான் இதை பற்றி யோசிக்கிறதுக்கு நேரமே இல்லை சார். இப்போ யார் ஓட்டு போகுது, நீங்கள் என்ன எழுதுறீங்க, பேப்பரில் என்ன வந்திருக்கு, என்ன நடக்குது, இதெல்லாம் இருக்குது. நான் டெய்லி காலையில் 7 மணிக்கு ஆகிச்சா மக்களை பார்க்குறேன். இப்போது லஞ்ச் டைமு, இப்போது உங்களை பார்க்குற, திரும்பி வண்டியில் ஏறணுன்னா போயிட்டே இருப்பேன். இதுதான் என்னுடைய லைஃப் ஸ்டைல். இப்போ இங்கே வந்து மேஜராக நான் வந்து பார்க்குறது, இப்போ வந்து எனக்கு ஒரு கடும் போட்டியாக நிலவரா மாதிரி எனக்கு ஒன்றும் இப்படி ஒரு சூழல் தெரியல. இது ஆனஸ்ட்டாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எல்லோரும் களத்தில் நிற்கிறாங்க, எல்லோரும் போட்டி போடுறாங்க. ஆளுங்கட்சியினுடைய இந்த ஒரு அவங்க ஆளுங்கட்சிங்கிறதுனால அவங்களுக்குன்னு ஒரு பண்ணுவாங்க. பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்க என்ன இந்த தொகுதிக்கு பண்ணாங்க. நான் வந்து நேற்று கூட பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளாட் ஓனர்ஸ் அசோசியேஷன், குடியிருப்பு சங்கத்தினுடைய ஒரு மீட்டிங் ஒன்று வச்சுருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான மீட்டிங். எல்லா ஓனர்ஸோடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து இப்போ ஒரு யூஎஸில் இருக்கிற மாதிரி அவங்க என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. என்ன பிளானோட வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் என்னுடைய தரப்பினுடைய விஷயம் அவங்க கொஞ்சம் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. சார் எத்தனையோ கேண்டிடேட் வந்தாங்க, நீங்கள் இந்த அளவுக்கு வெல் ப்ரிப்பேர்டாக நீங்கள் வந்துருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு பெரிய மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணியிருக்கீங்க, சுட்டா இது மாதிரி பேசிகிட்டே இருக்கீங்க, இந்த தொகுதியை பற்றி எங்களுக்கே தெரியாத 5 வகை நிலங்கள்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு. எல்லாம் வெல் எஜுகேட்டட், ரொம்ப ரொம்ப நல்ல வெல் ரெப்யூட்டட் பீப்புள்ஸ். அவங்க இதெல்லாம் சொல்லும்போது அவங்களோட பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் நான் வந்து சொன்னேன். அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை இந்த தொகுதியில் செய்ய தவறிட்டாங்க. இப்போ வந்து சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்ரோ வாட்டர் இருக்குது, எல்லாம் இன்டகிரேட்டடாக, எல்லாமே எலக்ட்ரிசிட்டிலேருந்து, ரோடுலேருந்து, வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு, ட்ரைனேஜ், ஸ்டாண்ட் வாட்டர் எல்லாமே. பட் அப்படியே பக்கத்தில், பட் அந்தளவுக்கு பாப்புலேஷன், பெரிய இண்டஸ்ட்ரி. ஆனால் இங்கே அந்த லோக்கல் பாடியில் தேவையான அளவுக்கு ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணி இங்கே மொத்தமாக எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ தையூர்னா ஒரு ஊர், நாவலூர்னா ஒன்று, கேளம்பாக்கம்னா ஒரு சின்ன சின்ன ஆம்லேட் வில்லேஜாக இருக்குது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் இன்னொரு இடத்துக்கு போகணும், எப்படி போக முடியும்? இங்கே வந்து சினிமா நகரம் இருக்குது, ஐஐடி இருக்குது, ரொம்ப வித்தியாசமானது. இந்த தொகுதியை எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரியான பன்முகத்தன்மை அதில் வந்து 100% சார். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா நிச்சயமாக இந்த தொகுதியில் நான் ஒர்க் பண்ணி ஒரு பெஸ்ட்டு சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற பேரை நிச்சயமாக வாங்குவேன். எனக்கு வந்து நான் ஆஸ் எ லாயர் நான் அதை தான் அவங்கள்ட்ட சொன்னேன். எப்படி இவ்வளோலாம் ப்ரிப்பேர் பண்ணுறது சார்? ஒரு கேஸுன்னு கொடுத்தா நான் கோர்ட்டில் போய் நடத்துறதுக்கு லீகல் ஆஸ்பெக்ட் என்ன, ஃபேக்சுவல் ஆஸ்பெக்ட் என்ன, எல்லாத்தையும் பண்ணுவோம். அதே மாதிரி தான் சார் அப்படின்னு சொன்னேன். அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரு தேர்வு நாளுக்கு முன்னாடி நல்லா ப்ரிப்பேர் பண்ண மாணவன் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுவாரோ அந்த நம்பிக்கையோடு பேசுகிறேன். 100% எனக்கு வந்து சார், நம்ம என்னென்னா நம்ம மக்களோட மக்களாக இருந்தவங்க. நான் ஒரு கிராமப்புறத்தில் ஒரு சாதாரண ஏழை விவசாய குடும்பத்தில் இருந்தேன். காலையில் போய் பால் போட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன்.
நியூஸ் பேப்பர் போடுவேன். எங்கள் அப்பா பேப்பர் ஏஜென்ட்டு, டெய்லி காலையில் பேப்பர் போடுவேன். ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க, மளிகை கடையில் இருப்பேன். பிறகு இப்போ கல்லூரிக்கு போனேன். அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியோட தொடர்பு அடித்து நிறைய பொதுநல வழக்குகள் போடுறேன். ஸோ கண்டினியூஸாக நம்ம பப்ளிக்கோட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால் நமக்கு இது வந்து ஒரு புதுசு இல்லை. பார்ப்போம், நிறைய 2-3 தேர்தல் நின்றுட்டேன். இந்த தேர்தல் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக சார். இப்போ இவ்வளவு பிரச்சார காலத்தில் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. அதுக்கு நடுவுலையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு கேள்வி கேட்குறதுக்கே வாய்ப்பு கொடுக்காம எல்லா பதிலையும் நீங்கள் சொல்லி முடிச்சிட்டீங்க. உங்களோட பழகிட்டீங்கல்ல, என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.